பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாறாநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத நம்பிக்கையின் வார்த்தை, பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 24வது வசனத்தின் ஒரு பகுதியில், மகளே நீ பயப்படாதே, மகனே நான் உனக்கு தயவு பண்ணுவேன் என்று அதிகாலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களில் ஏராளமான பயங்கள் நம்மளை சுற்றி காணப்படுகிறது. மனிதர்களை குறித்த ஒரு பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், வியாதிகளை குறித்த ஒரு பயம் வருகிறது. நோய்களை குறித்த, விபத்துகளை குறித்து, யுத்தங்களை குறித்த ஒரு பயம் நம் மனதில் எப்போதும் எழும்பிக் கொண்டே வருகிறது. இவ்வாறு பயங்களோடு வாழ்கின்ற நமது மனுகுலத்திற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே. அவர் பயப்படாதே என்று சொல்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், அவர் நமக்காக உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே என்று. ஒரு முறை அமெரிக்க நாட்டிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியை தனது பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் லிங்கன் மிக தைரியமான மனிதன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த 1ஆம் வகுப்பிலே படிக்கிற ஒரு பையன் எழுந்து சொன்னான், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ஆபிரகாம் லிங்கத்தை பார்த்தால் என்று. என்ன கேள்வி என்று ஆசிரியர் கேட்கும் போது, ஆபிரகாம் லிங்கன் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது அவருக்கு என்ன பயம் இருந்திருக்கும் என்பதை நான் அவரிடம் கேட்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் எப்படிப்பட்ட தைரியம் உள்ள மனிதர்களும் பல சமயங்களில் பல சூழ்நிலைகள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயத்தினாலே நமது உடல்நிலையும் மனநிலையும் பாதிப்புக்குள்ளாகிறது. பயத்தினாலே நம்முடைய உணர்ச்சிகள் கொந்தளிக்க ஆரம்பித்து விடுகிறது. அநேகர் பயத்தினுடைய உந்துதலினாலே தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளை? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இனி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் மனுகுலத்திலே இருக்கிற ஒரு பெரிய பயம், மரண பயம். ஆனால் இந்த மரண பயத்தை இயேசுவானவர் சந்தித்து மரணத்தை வென்று வெற்றி வகை சூடினார். ஆகவே தான் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. கடந்த காலத்தை குறித்த ஒரு பயம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் கடந்த காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்திலே நாம் ஏறெடுத்த தவறான தீர்மானங்கள், கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள், கடந்த காலத்திலே தேவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்த மீறுதல்கள், கடந்த காலத்திலே வெளிப்படையாகவோ அந்தரங்கத்திலோ செய்த தவறுகள் ஆகிய இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையிலே நினைவுக்கு வருகின்றன. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நீ கடந்த காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் உனது வாழ்க்கையில் காணப்பட்ட வீழ்ச்சிக்கு காரணமான பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நீ அறிக்கை செய்வாயானால், அதை விட்டு நீ மனம் திரும்புவாயானால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நிகழ்காலத்தை குறித்த ஒரு பயம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு நிகழ்காலத்தை சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் அனைவருக்கும் காணப்படுகிறது. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. இவைகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு அதை சந்திக்க நாம் முற்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. அவர் எப்படிப்பட்ட மனிதர்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நாம் கொடூரராயிருக்கலாம், கொலைகாரராயிருக்கலாம், மன்னிக்கப்படாத அல்லது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கடந்த காலத்துக்காக ஆண்டவரிடத்தில் வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சுவோமே என்றால் நிச்சயமாக அவர் நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே மனிதனை பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நமது பயத்தை நீக்கி வெற்றியை சிறக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.